ஹாய்ப்பா அப்படின்னு எங்கள் அம்மா யூஸ்வலாக இன்ட்ரோ தருவாங்க. ஆனால் இந்த வீடியோ கண்டென்ட்காக கிடையாது, இந்த வீடியோ அவேர்னஸ்க்காக. ஸோ மான்சூன் சீசன் வந்துருச்சு. நம்மலாம் வீட்டில் வெளியே என்ன நடக்குதோன்னு பயந்துட்டு வீட்டிலையே தான் இருப்போம். மோஸ்ட்டாக யாரும் வெளியே கால் வைக்கிறதில்ல. அதனால் நமக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியறதில்ல மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். ஸோ வெளியே யூஸ்வலாக ஸ்ட்ரே அனிமல்ஸ், இந்த ஸ்ட்ரே டாக்ஸ் இதெல்லாம் மழையில் ரொம்ப கஷ்டப்படும். சாப்பாடு இல்லாமல், இருக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லாமல், ஈரத்துலேயும் இதுலேயும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம். ஸோ நம்மளால் முடிஞ்சதை நம்ம அந்த அனிமல்ஸ்க்கு செய்யணும். உங்களுக்கு அனிமல்ஸ் பிடிக்கணும்னு கூட கிடையாது. உங்கள் வீட்டில் வெளியே கொஞ்சம் ஓரமாக ஒரு இடம் இருந்தால் அதுக்கு கொடுக்கலாம், கொஞ்சம் உட்காரறதுக்காக. இல்லைனா என்னால் வீட்டில் வச்சுக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சாப்பாடு தரலாம், அதுக்கு ஒரு வேலை. ஸோ நம்ம இப்போ நம்ம வீட்டில் நிம்மதியாக ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பெட்ஷீட் போத்திட்டு நல்லா கதைன்னு இருப்போம். ஆனால் வெளியே இருக்கிற அனிமல்ஸ்க்கு அப்படி கிடையவே கிடையாது. அதுங்க அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுறது, எங்கே போய் படுக்கிறதுன்னு இங்கேயும் அங்கேயும் சுற்றிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அனிமல்ஸ்க்கு நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்யணும். ஒரு வீடு இருக்குது, நம்மளுக்கு வீடோட கம்ஃபர்ட்ஸ்குள்ளே இருக்கிற நமக்கு என்றைக்குமே வெளியே இருக்கிற வாயிலா ஜீவன் படுற கஷ்டம் நமக்கு மோஸ்ட்டாக தெரியறதில்ல, நம்ம அதை பார்க்கறதில்ல. அதனால் இப்போ எனக்கு பசிக்குது, ஆனால் எனக்கு எதுவும் செய்ய பிடிக்கல, ஆனால் இது எனக்கு சாப்பிடணும் போல் இருக்குன்னா உடனே நம்ம ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ இல்லை டான்ஸோவோ ஏதாச்சும் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையானதை நம்மளால் உருவாக்கிக்க முடியும். ஆனால் வாயிலா ஜீவனால் அப்படி பண்ண முடியாது. அதுக்கு இருக்கிறது நம்ம மட்டும்தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா உங்கள் தலையை திருப்பிட்டு இன்னொரு சைடு போயிடாதீங்க. உங்களால் நான் ஒன்றும் வீட்டில் வச்சுக்கோங்க, அதை கூப்பிட்டு அதை அடாப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல வரல. ஆனால் உங்களால் ஒரு வேளை சாப்பாடோ இல்லை கொஞ்சோண்டு பாலோ இல்லை தண்ணியோ எது உங்களால் முடியுமோ அதை நீங்கள் செஞ்சால் அது இந்த மனுஷங்க தான் மறப்பாங்க நீங்கள் என்ன செஞ்சாலும். ஆனால் நாய்ங்க அப்படி கிடையாது, என்றைக்குமே ஞாபகம் வச்சுருக்கோம் நீங்கள் இதை செய்கிறீங்க அப்படின்னு. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், நிறைய பேர் ஆனிமல் லவ்வர்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் பாதி நேரம் பார்த்தா அவங்க ஒரு ப்ரீடுள்ள நாயை தான் எடுத்து வளர்ப்பாங்க, ப்ரீடுள்ள நாய்க்கு தான் பாசம் காட்டுவாங்க. தொடுறது கூட ஒரு நல்ல ப்ரீடான நாயை தான் தொடுவாங்க. ஸோ அது பேர் ஆனிமல் லவ்வர்ஸ் இல்லை. அது எப்போ நீங்கள் ஒரு ரோடு நாயை பார்க்குறீங்களோ அது மேலே உங்களுக்கு சிம்பத்தி ஏற்பட்டு அதுக்கு கொஞ்சம் லவ் தரீங்களோ அப்போ தான் நீங்கள் ஆனிமல் லவர்னு சொல்ல முடியும். உங்களுக்கு ஸ்ட்ரே டாக்ஸ்க்கு ஏதாச்சும் பண்ணணும் அந்த மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் எங்கே போகிறீங்களோ, இந்த டைகர் பிஸ்கெட்லாம் 3 rupees பேக்கெட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு 20 rupeesக்கு ஒரு 6 பேக்கெட் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ உங்கள் பேக்கில் ஒரு 2 பேக்கெட் போட்டுக்கோங்க. நீங்கள் எங்கே போகிறீங்களோ ஏதாச்சும் ஸ்ட்ரே டாக் பார்த்தா அதுக்கு போடலாம் பிஸ்கெட். ஸோ உங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், அந்த நாய்க்கும் ஃபீட் பண்ணியிருப்பீங்க. இன்னொன்று சொல்லிக்கிறேன், உங்களால் டாக்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, தயவு செய்து அதை பயமுறுத்தாதீங்க. நிறையா நாய் தெருவில் இருக்கிறது நிறைய ட்ராமாவில் இருக்கும். நிறைய பேர் அது அவங்கள எதுவுமே பண்ணியிருக்காது, ஆனாலும் அது மேலே கல்லை தூக்கி அடிக்கிறதோ இல்லை குச்சி வச்சு அடிக்கிறதோ அது மேலே தண்ணி தூக்கி போடுறதோ இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ளீஸ் நீங்கள் அந்த பர்சனாக இருக்காதீங்க. இந்த நாயெலாம் உங்களை எதுவுமே செய்யாது. அதுங்க ஏற்கனவே லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்படும். ஸோ அதுக்கு மேலே நம்ம ஹியூமன்ஸ் ஹியூமனாக கொஞ்சம் இருப்போம். நம்மளால் என்ன செய்ய முடியுமோ, சின்ன விஷயமா இருந்தால் கூட நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை வாயில்லா ஜீவனுக்கு செய்வோம்.